எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. அதனால் கண்டிப்பாக எல்லாருமே ஃபுல்லாக பாருங்கள். நம்ம வந்து ப்ரொமோஷனுக்காக வந்து நம்மளோட மெயில் ஐடி கொடுப்போம். அதே மாதிரி கேஷ்நெட் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு வந்து நம்மளோட நம்பர் கொடுப்போம். அது வந்து ப்ரொஃபஷனல் யூஸ், அதாவது கேஷ்நெட் மட்டும்தான் அதில் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுவோம். மெயிலில் வந்து ப்ரொமோஷனல் கண்டென்ட்டு ப்ளஸ் யாராச்சும் நம்மகிட்ட பேசணும்னு விருப்பப்படுறாங்க, இல்லை நம்ம ஊருக்கு வராங்க, இந்த மாதிரி திருச்செந்தூரில் ஏதாச்சும் கோயில் எப்போ திறப்பாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறையா மெயில் வித்தியாசமாக வரும். அதில் வந்து ஒருத்தர் நம்மளை காண்டாக்ட் பண்ணியிருந்தார். இந்த மாதிரி அவருக்கு வந்து 17 வயசு தான். நாகராஜ் அவரோட பேர். நாகராஜன் அந்த தம்பியோட பேர். அந்த தம்பிக்கு பார்த்திங்க அப்படின்னா பிளட் கேன்சர். நான் அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன், நீங்கள் எல்லோரும் இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா நீங்கள் இல்லைன்னாலும் யாருக்காச்சும் ஷேர் பண்ணியாச்சும் நீங்கள் உதவி வந்து பண்ணலாம். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ எனக்கு வந்து ஒருத்தர் வந்து காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி அந்த தம்பிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளட் கேன்சர். ஆல்ரெடி ஒரு தடவை செக் பண்ணி கீமோதெரப்பிலாம் பண்ணி அவர் பூரண குணமடையலை அப்படின்னாலும் ஓகே, இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை அப்படின்ற ஸ்டேஜுக்கு அவர் போகும்போது அவரோட இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா திடீர்னு மறுபடியும் காய்ச்சல் வந்துருக்குது. இந்த மாதிரி பிளட் செக் பண்ணும்போது அவருக்கு மறுபடியும் பிளட்டில் கேன்சர் இருந்திருக்குது. ஸோ இப்போ வந்து அவர் திருப்பி 2வது முறை கேன்சர்னால் பாதிப்புக்கு உண்டாகி கீமோதெரப்பி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காரு. அண்ட் அவர் வயசும் ரொம்பலாம் இல்லை, ஒரு 40 50 அந்த மாதிரி இருந்தால் கூட வாழ்க்கையில் எல்லாத்தையும் பார்த்துருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா 17 வயசு தான், 17 வயசு தான் ஆச்சு. ஸோ அவர் கேட்கும்போது வந்து எனக்கு மெயில்ஸ் வரும். நான் ப்ரொமோஷன் மெயிலாக இருந்தாலும் சரி, என்கிட்ட பர்சனலாக பேசணும்னு நினைக்கிறவங்க, இல்லை எங்கள் ஊர் பக்கம் வர்றவங்க ஏதாச்சும் திருச்செந்தூர் கோயிலை பற்றி டீட்டெயில் கேட்குறதாலும் சரி, முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் நான் பேசிடுவேன். ஸோ இந்த மாதிரி உதவி அப்படின்னு இதுவரை எனக்கு மெயில் வந்ததில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைமு. ஸோ நம்ம வந்து ஒருத்தருக்கு உதவி பண்ணுறோம், இல்லை நம்ம வீடியோ போட்டு அது மூலயமா யாருக்காச்சும் உதவி நடக்குது அப்படின்னா அது சரியான கைகளுக்கு தான் போய் சேருமா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கணும். ஏன்னா இப்போது எனக்கே கை உடஞ்சிருச்சுன்னு வைங்களேன், என் ஃபோட்டோவை எடுத்து இன்னொருத்தர் இந்த மாதிரி டிஜி என்னோட அண்ணா தான், அவருக்கு கை உடஞ்சிருச்சு, இந்த நம்பருக்கு அவர் ஜிபே பண்ணுங்கள், முடியாமல் இருக்கார் அப்படின்னு வேறு யாரோ கூட என் ஃபோட்டோவை போட்டு மிஸ்யூஸ் பண்ணலாம். ஸோ அப்படி வந்து மிஸ்யூஸ் ஆகிடக்கூடாது அப்படின்றதுல நான் ஃபஸ்ட்டு விஷயம், உதவி பண்ணால் கூட நான் கொடுக்குற 100 ரூபாயாக இருந்தாலும் சரி, இந்த வீடியோ பார்த்து யாரோ ஒருத்தர் கொடுக்குற காசாக இருந்தாலும் சரி, வீண் போயிடக்கூடாது. யாரோ ஒருத்தர் கைக்கு போயிடக்கூடாது. உண்மையாகவே அந்த தேவையோட இப்போ ஒருத்தர் இருக்கார்ல அவருக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி ஜிப்மரில் தான் பார்த்திங்க அப்படின்னா ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காப்புல. அவர் வந்து என்னை காண்டாக்ட் பண்ண உடனே நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ ஓரளவுக்கு டீசெண்டாக வியூஸ் போகிறனால எல்லா இடத்துலையுமே நமக்கு வியூவர்ஸ் இருப்பாங்கள்ல, அப்படி என்னோடய கேமிங் சேனலில் லைவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன், பாண்டிச்சேரியிலேருந்து யாராச்சும் பார்த்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு 2-3 வாலண்டியர்ஸ் வந்தாங்க. அதில் ஒருத்தரை காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி தத்தஞ்சாவடின்னு நினைக்கிறேன், எனக்கு பேர் கரெக்டாக தெரில, ஃபோன் பார்த்தா தெரியும், அவங்களுக்கு நான் அட்ரஸ் அனுப்பிச்சி விட்டு நீங்கள் நேரில் போயிட்டு வெரிஃபை பண்ணுங்கள், உண்மையாகவே அந்த லொக்கேஷனில் அப்படி ஒருத்தங்க இருக்காங்களா, அவங்களுக்கு தான் நம்ம உதவி பண்ண போகிறோமா, சர்டிஃபிகேட்ஸ்லாம் ப்ராப்பராக வச்சுருக்காங்களா, டேட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா, அந்த டேட்டில் அந்த பையன் பேர் தான் இருக்கா, ஐடி கார்டில் அந்த பையன் பேர் தான் இருக்கா, எல்லாத்தையுமே ப்ராப்பராக செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தன்னார்வலராக நம்ம சப்ஸ்கிரைபர்லேருந்து ஒருத்தர் வந்தார். அவர்கிட்ட இந்த டீட்டெயிலை கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரியே எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகே ப்ரோ, நீங்கள் பண்ணுறது கரெக்டு தான், செக் பண்ணணும், அதுதான் கரெக்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் நேர்லேயே போனாப்புல. அந்த சகோதரர் நேரில் போயிட்டு எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி அவரே வந்து லைவாக ஒரு வீடியோ எடுத்திருக்காப்புல. அந்த வீடியோவை நான் ப்ளே பண்ணுறேன், அதை மட்டும் பாருங்கள் ஃபஸ்ட்டு. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் நாகராஜ். எங்களுக்கு சொந்த ஊர் வந்து ஆந்திரா புத்தூர். நான் டிப்ளமா செகண்ட் இயர் படிக்கிறேன். 17 வயசு. எனக்கு ஹெல்த் சரியில்லை. 2024 எனக்கு பிளட் கேன்சர்ன்றது தெரிஞ்சது. அப்பயே நாங்கள் ஒரு 6 months ட்ரீட்மெண்ட் பார்த்து கீமோதெரப்பி எல்லாம் போட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். அப்போ 2025 செகண்ட் டைம் ரிலாப்ஸ் ஏஎம்ஐன்னு சொன்னாங்க. அதுக்கும் கீமோ இப்போ போட்டுட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் டைம் வந்து டாக்டர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்பாவுடைய எலும்பு மஞ்சள் எடுத்து அதை எனக்கு வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு அது 70 lakhs சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்கிட்ட காசு இல்லை, பேக்ரவுண்டே எதுவும் எங்களுக்கு இல்லை. அதனால் உங்களுடைய முடிஞ்ச உதவி எதனா பண்ணால் நல்லாயிருக்கும்னு நாங்கள் சொல்கிறோம். எதனா உதவி பண்ணுவோம். உங்களால் முடிஞ்சது 5 படத்தை கொடுத்து எங்களுக்கு உதவி பண்ணுங்கள். ஸோ பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் நமக்கு நடக்காத வரைக்கும் அதோட தாக்குதலை நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது. அது ரொம்ப பேசிக்காக ஒரு காய்ச்சல் வயிற்று வலியில் கூட நம்ம வந்து அதை உணர முடியும். மற்றவங்களுக்கு சும்மா வயிற்று வலின்னு போட்டு இது இப்போ ரொம்ப சீன் போடாதுடா அப்படின்னு தான் இருக்கும். ஆனால் நமக்கு ஒரு சாதாரண கேஸாக தான் இருக்கும். அதுக்கு ஒரு வயிற்று வலி வந்து அது கொட்டலை அப்படியே பிரட்டி போடும் பாருங்க, அது உயிரே போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்களோட சூழ்நிலை, அவங்களோட ஒரு ஏழ்மையான சூழ்நிலையில் இந்த வயசில் இப்படி ஒரு வியாதி வர்றது அந்த தாய் தகப்பனுக்கு எப்படி இருக்கும். அவங்களுக்கு ஒரு சகோதரி வேறு இருக்காங்க. அந்த பையனுக்கு இன்னும் வாழ்க்கையவே பிரகாசமான ஒரு வாழ்க்கையவே ரொம்ப கஷ்டமான வாழ்க்கைன்னு கூட வச்சுக்கலாமே. ஆனால் அதுவுமே இன்னும் பார்க்கல.
எல்லாரோட வாழ்க்கையும் ஸ்வீட்டாக இருக்காது. ஒரு கஷ்டமான வாழ்க்கையை அந்த பையன் வாழட்டுமே. ஆனால் அவன் இன்னும் அந்த வாழ்க்கையவே பார்க்கல. ஒரு 17 வயசு பையன். ஸோ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, எல்லாருக்குமே ஒரு மீட்டர் இருக்கும். அவங்களோட வருமானத்துக்கு தகுந்த மாதிரி இந்த பணம் எனக்கு பெரிய பிரச்சனை இல்லைப்பா அப்படின்னு இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு 1,00,000 சம்பாதிக்கிற மாதம் சம்பாதிக்கிற ஒருத்தருக்கு ஒரு 1,000 ரூபா பெரிய விஷயமா இருக்காது, 2,000 ரூபா பெரிய விஷயமா இருக்காது. கண்டிப்பாக ஒரு 15,000 ரூபா, ஒரு 20,000 ரூபா சாதாரண ஒரு கடையில் வேலை பார்க்குற ஒருத்தங்களுக்கு ஒரு 100 ரூபா பெருசாக இருக்காது. நைட்டு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடணும்னு வச்சுருப்பீங்க, இன்றைக்கி ஒரு நாள் அந்த கட் பண்ணிவிட்டு, இல்லை வீட்டில் வீண் செலவு, நானே பார்த்தீங்கன்னா சில வீண் செலவுகள்லாம் பண்ணுவேன். சில விஷயங்கள்லாம் எனக்கு பிடிக்கும், ஆசைக்கு வாங்கிடுவேன், 100 200 ஆசைக்கு வாங்கிடுவேன். ஆனால் அதை நான் பயன்படுத்த மாட்டேன், அது அப்படியே வீட்டில் கிடக்கும். அதுமாரி வீட்டில் இருக்க பெண்களும் ஏதோ ஒரு துணி வாங்குவாங்க, போட மாட்டாங்க. இல்லை அழகு சாதன பொருட்கள் ஏதோ ஒன்று பார்க்க நல்லா இருக்கேன்னு வாங்குவாங்க, ஆனால் பயன்படுத்தவே மாட்டாங்க, அது அப்படியே கிடக்கும். அந்த மாதிரி எல்லாருமே ரொம்ப 10,000 இல்லை 5,000 மாதம் சம்பாதிக்கிறவங்க கூட ஏதோ ஒரு சின்ன வீண் செலவு பண்ண தான் செய்வாங்க. அது அவங்களுக்கு சந்தோஷம் தரும், அதில் அந்த விதத்தில் தப்பே இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இது இருக்கும். இந்த 100 ரூபாய் எனக்கு பெருசு இல்லைப்பா அப்படின்னு இருக்கும். சில பேருக்கு 500, இந்த 500 எனக்கு பெருசு இல்லைப்பா அப்படின்னு இருக்கும். சில பேர் பிஸ்னஸ் பண்ணுவாங்க, மாதம் 5-6 லட்சம் அவங்களுக்கு வருமானம் வரும். அவங்களுக்கு ஒரு 10,000 பெருசாக இருக்காது. ஓகே, இந்த 10,000 என்னால் கொடுக்க முடியும், இதனால நான் கஷ்டப்பட மாட்டேன் அப்படின்னு இருக்கும். இதே ஒரு 15,000 ரூபாய் சம்பாதிக்கிற ஒருத்தரால் 10,000 எடுத்து கொடுக்க முடியாது, அவங்களால ஒரு 100 ரூபாய் கொடுக்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன கேட்டுக்கிறேன்னா, இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 20,000 பேருக்கு ரீச் ஆனால் கூட, 20,000 பேரும் 100 ரூபாய் டொனேட் பண்ணால் கூட 20 லட்சம் ஆச்சு. அந்த பையனுக்கு தேவையானதே 17 லட்சம் தான். இந்த விஷயம் என்னால் பண்ண முடியும்னு நான் நம்புகிறேன். 17 லட்சம் இல்லைனாலும் குறைஞ்சபட்சம் என் டார்கெட் ஒரு 5-6 லட்சமாச்சும் அந்த பையனுக்கு நம்ம சைட்லேருந்து. ஏன்னா உண்மையாகவே நான் நேரில் ஆள் அனுப்பி செக் பண்ணி ரொம்ப ஜென்யூனாக எங்களுக்கு எல்லா சர்டிஃபிகேட்ஸும் இருக்குது. அண்ட் நீங்களும் ஒரு தடவை வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் அந்த பையனுக்கு என்ன பிரச்சனை எங்கே காட்டியிருக்காங்க எல்லா சர்டிஃபிகேட்ஸ் எல்லா ஃபார்மையுமே ஃபோட்டோ காப்பியாக கூகுள் ட்ரைவில் அப்லோட் பண்ணி அந்த லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நான் உங்ககிட்ட ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறது, உங்களால் முடிஞ்ச ஏதோ ஒரு உதவி, ஜஸ்ட்டு ஒரு 50 ரூபாய் இருந்தால் கூட அது ஒரு உதவி தான். 20,000 பேர் 50 ரூபா டொனேட் பண்ணால் கூட, 20,000 வியூஸ் போய் 20,000 பேர் 50 ரூபா டொனேட் பண்ணால் கூட அந்த பையனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 லட்சம் கிடச்சிரும். 17 லட்சம் எப்போ கலெக்ட் ஆகுதோ அப்போவே அந்த ஃபண்ட் ரைசிங் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிரும். அவங்களுக்கு வந்து அந்த மிலாப் சைட்லேருந்து காசு வந்து போய் அவங்க அதுக்கு என்ன ப்ரொசீஜரோ அதை பண்ணிடுவாங்க. ஸோ உங்களால் முடிஞ்ச ஒரு உதவி கண்டிப்பாக எல்லாராலையும் ஒரு சின்ன உதவி பண்ண முடியும். இது வரைக்கும் 24,000 ரூபா நம்ம வீடியோ போடுறதுக்கு முன்னாடி கலெக்ட் ஆகிருக்குது. யார் எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்றது கூட நீங்கள் பண்ணலாம். நீங்கள் டொனேட் பண்ணும்போது உங்கள் நேமை போட்டு பக்கத்தில் டிஜின்னு போட்டிங்கன்னா கூட ஓகே, நம்மளோட ஆட்கள் எவ்வளோ டொனேட் பண்ணியிருக்காங்கன்னு சரியாக தெரியும். பட் அது கூட தேவையில்லை. ஏன்னா நாளைக்கு இன்னொரு யூடியூபர் புஷ் பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க இவ்வளோ பண்ணியிருக்காங்க, நம்ம சைட்லேருந்து இவ்வளோ பண்ணால் நல்லாயிருக்கும்னு காட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன டொனேஷன் உங்களால் முடிஞ்சால் பண்ணுங்கள். ஒரு 50 ரூபா, ஒரு 100 ரூபா, ஒரு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ற காசு 100 ரூபா கொடுத்து உதவுனீங்க அப்படின்னா அந்த பையனோட லைஃப் மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா. அதான் நான் கேட்டுக்கிறேன். அண்ட் முடிஞ்சால் உங்களால் உதவி பண்ண முடியலன்னா இந்த வீடியோவை ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வைங்க, இல்லை இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டோரியாக வைங்க. நான் வசதி வாய்ப்பு பெருசாக படைச்ச பையன் கிடையாது. எனக்கும் ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். என்னால் 17 லட்சத்தை தூக்கி கொடுக்க முடியாது, என்கிட்ட அவ்வளோ காசும் கிடையாது. ஸோ உங்களில் ஒருவனாக நானும் என்னால் என்ன அமௌண்ட்டு முடியுமோ அதை தான் அங்கே டொனேட் பண்ண முடியும். அது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸை மேக் பண்ணிடாது. பட் நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து மழை துளி மாதிரி, ஒவ்வொரு துளியும் ஒன்றா சேர்ந்து ஆறா மாதிரி கடலா மாதிரி உலகத்தோட 71% மூடி மறைச்சிருக்கு கடல். அந்த மாதிரி நம்ம எல்லோரும் சேர்ந்து உதவுற அந்த சின்ன உதவி ஒன்றா சேர்ந்து அவருக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டாக கையில் கிடைக்கும். அவர் வந்து ரெக்கவர் ஆகி சரியாகி வர்றதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பாக அமையும் அப்படின்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் எப்படி உதவுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் மிலாப்போட லிங்க் இருக்கும். அது ஒரு ரொம்ப ட்ரஸ்டடான ஒரு வெப்சைட்டு. இந்தியா ஃபுல்லாக இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், அது ரொம்ப ட்ரஸ்டடான ஒரு வெப்சைட்டு. ஸோ அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் டொனேட்னு கொடுத்து நீங்கள் என்ன அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை கொடுத்து ஜிபே பண்ணாலே டொனேட் ஆயிரும். இல்லைனா ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் கார்டு மூலிமா, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, இல்லைனா ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் பெனிஃபிஷியரி ஐடி ஆட் பண்ணி அப்படி எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணலாம். ஸோ உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி அந்த பையனுக்கு பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் அந்த மிலாப்போட ஃபஸ்ட்டு லிங்க்கே அந்த மிலாப் லிங்க்கு தான் இருக்கும். இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன் போனீங்க அப்படின்னா இருக்கும். நான் கமெண்ட் செக்ஷன்லேயும் உங்களுக்கு நான் லிங்க் கொடுக்குறேன். பட் கமெண்ட் செக்ஷன் லிங்க் ஓப்பன் ஆகாது. அதனால் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய் அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கனாலே உள்ளே போயிடும். அந்த நீங்கள் அங்கேயே பார்த்தீங்கன்னா என்னென்னு எழுதியிருக்கும், அந்த பையனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றது எழுதியிருக்கும். ஸோ இந்த ஒரு நல்ல விஷயத்துக்காக நம்மளால் ஒன்று சேர்ந்து ஒரு பையனுக்கு உதவுறது வந்து தப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச ஒரு சின்ன உதவி, ஜஸ்ட் ஒரு 50 ரூபா இல்லை ஒரு 100 ரூபா நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூட ஒரு பெரிய மாற்றுதல் இது ஏற்படுத்தும். உங்களால் முடியும் 5,000 10,000 கொடுத்தா கூட சந்தோஷம் தான், எந்த தப்பு இல்லை. 1 லட்ச ரூபா நீங்கள் கொடுக்குறீங்கன்னா கூட அந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் கீழே இருக்குது, அதை செக் பண்ணிவிட்டு அது அப்படியும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு மெயில் பண்ணுங்கள். நான் அந்த பையன்ட்டே உங்களுக்கு ஆன் கால் போட வைக்கிறேன். இல்லை பாண்டிச்சேரியில் போய் நான் நேராக கூட பார்த்துக்கிறேன், ஏன் அப்படின்னா கூட சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அட்ரஸ் கூட நான் தரேன், எந்த பிரச்சனையும் இல்லை.
நான் ஏதோ நம்மளால் முடிஞ்ச உதவி அந்த பையனுக்கு பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஏதோ உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன அமௌண்ட்டு பே பண்ணி அந்த பையனையும் காப்பாற்றி நீங்களும் அது மூலயமா ஒரு புண்ணியத்தை தேடிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன் நண்பர்களே. நன்றி. ஸோ சிலருக்கு எப்படி பே பண்ணணும் அப்படின்னு தெரியாது. இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் வரும். அதில் டொனேட் அப்படின்னு காட்டும். டொனேட் காட்டும் போது டேரெக்டாக உங்களுக்கு ஃபஸ்ட்டு 10,000 காட்டும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் உங்களால் எடிட் பண்ண முடியும். மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா 100 ரூபாலேருந்து உங்களால் டொனேட் பண்ண முடியும். நீங்கள் ஒரு ஃபேமிலியில் ஒரு 2 பேர் சேர்ந்து 50 ரூபா, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரூமில் தங்கிருக்கீங்க, ஆளுக்கு 50 ரூபா, நீங்களே ஒருத்தர் அக்கௌண்ட்டுக்கு 100 ரூபாயை மாற்றி விட்டு பண்ணிடலாம். 100 ரூபா நீங்கள் போட்டிங்கன்னா 116 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. எனக்கு 100 ரூபா தான் போட முடியும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணி அதர் கொடுத்து இதில் மறுபடியும் அந்த 16 ரூபா காட்டுதா அதை 0 ஆக்கி விட்ருங்க. இந்த 16 ரூபா எதுக்குன்னா மிலாப்புன்ற இந்த வெப்சைட் இயங்கணும்ல, இதில் சில பேர் வேலை பார்ப்பாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இந்த மிலாப்புன்ற கம்பெனி வந்து சேலரி கொடுக்கும்ல. ஸோ அந்த பையனுக்கு டொனேட் பண்ணுற மாதிரி எங்கள் வெப்சைட் இயங்கிறதுக்கும் டொனேட் பண்ணுங்கன்னு கேட்பாங்க. ஸோ நீங்கள் அதை வந்து இதையும் ஆஃப் பண்ணி விட்டிங்கன்னா டேரெக்டாக 100 ரூபா அந்த பையனுக்கு போயிடும். இதையும் ஆஃப் பண்ணி விட்ருங்க. இல்லைனா 95 ரூபா போகும், 5 ரூபா அந்த பையனுக்கு டொனேட் பண்ணுறதுல எடுத்துப்பாங்க. இதை 0 கொடுத்துட்டு இதை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் மோட் ஆஃப் பேமெண்ட்டில் யூபிஐ கொடுத்து நம்பரும் மொபைல் நம்பர் 2ம் கொடுத்து பே நவ் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் எந்த ஜிபே இருக்கோ அந்த ஜிபேக்கு போயிடும். நீங்கள் 1000 ரூபாயோ 200 ரூபாயோ 100 ரூபாயோ 5000 ரூபாயோ உங்கள் சக்திக்கு என்ன முடியுதோ அதை நீங்கள் அந்த பையனுக்கு டொனேட் பண்ணலாம் நண்பர்களே. நன்றி. நேம் போடும்போது இதில் நீங்கள் என்ன நேம் போடுறீங்களோ அதுதான் வெளியே காட்டும். ஐயோ, இதில் பார்த்தீங்கன்னா 12 பேர் இதில் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இவங்கெல்லாம் இதை நீங்கள் போடும்போது அந்த அனானமஸ் அப்படின்னா அனானமஸ்னால் அவங்க யாருன்னு தெரியலை. நீங்கள் இந்த மாதிரி அவங்க பேர் தெரியக்கூடாதுன்னு நினச்சா கூட அனானமஸ் கொடுத்துடலாம். இல்லை நீங்கள் இப்படி உங்கள் பேரே கொடுத்துடலாம். இன்கேஸ் ஓகே அப்படின்னா பக்கத்தில் ப்ராக்கெட்டில் டிஜின்னு போடுங்க. ஸோ நம்ம சைட்லேருந்து எவ்வளோ ஃபண்ட் ரைஸ் ஆயிருக்கு அப்படின்னு தெரியும். அது மூலயமா ஏதோ மிச்சம் 5 லட்சம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நான் எனக்கு தெரிஞ்ச யூடியூபர்ஸை வீடியோ போட சொல்லி நம்ம சைட்லேருந்து எவ்வளோ ரைஸ் ஆயிருக்கு நீங்கள் ரைஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும்னு கேட்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நண்பர்களே. இதோ கீப் மை டீட்டெயில்ஸ் ப்ரைவேட் இதை ஆன் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் பேர் நம்பர் கொடுத்துருப்பீங்கல்ல, இந்த பேர் அங்கே வராது, அனானமஸ்னு வரும். இவ்வளோ தான்.